போன எபிசோட்ல எல்லா நாடும் எவ்வளவு கோபத்தோடையும் வஞ்சத்தோடையும் வெறியோடையும் இருந்துச்சுன்னா இந்த கோபம் மொத்த ஐரோப்பாவையும் வெடிக்க வைக்க காத்துட்டு இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த மொத்த ஐரோப்பாவையும் வெடிக்க வைக்க போற ஒரு சின்ன பொறி, அது என்னன்னு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க மின்சாரம். 1914 ஜூன் 28 சாதாரண ஞாயிற்றுக்கிழமை காலை போஸ்னியாவில் உள்ள சரோஜிவா நகரம் ஃபெஸ்டிவல் கூட்டம். அந்த சந்தோஷமான நேரத்தை உடைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இந்த சம்பவம் உலக வரைபடத்தையே மாற்றப் போகுதுன்னு அப்ப யாருக்கும் தெரியல. ஆஸ்ட்ரியா ஹங்கேரி நாட்டோட வருங்கால அரசன் ஆர்ச் டியூக் சரஜிவோக்கு வராரு. இவர் நம்ம காந்தி மாதிரி அகிம்சையும் அமைதியும் மட்டும் விரும்பக்கூடிய ஒரு நபர். ஆனா துரதிர்ஷ்டவசமா முதல் உலக போர் தொடங்கி வைக்கிற முதல் டோமினோ இவர் தான். இங்கதான் இந்த ஸ்டோரி ட்விஸ்ட் ஆகுது. ஆஸ்ட்ரியா ஹங்கேரிக்கும் செர்பியாவுக்கும் நடுவுல இருக்கிறது தான் இந்த போஸ்னியா. இது ஆஸ்ட்ரியா ஹங்கேரி ஆட்சியின் கீழே இருந்தாலும் செர்பியா இதை ஏத்துக்கல. நம்ம இளவரசன் இங்க வர்றது போஸ்னியா மக்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டா தான் இருந்தது. அந்த திருவிழா கூட்டத்துல செர்பியாவோட இளைஞர்கள் ஒரு மறைமுக திட்டம் தீட்டினாங்க. எப்படியாவது ஆஸ்ட்ரியா ஹங்கேரி கிட்ட இருந்து இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும். அந்த கேங் பேரு பிளாக் ஹேண்ட். இவங்களுக்கு ஜாலினா என்னன்னு தெரியாது, ஆனா மனசு ஃபுல்லா ஐடியலிசம் இருக்கு. இவங்க எவ்வளவு டேஞ்சர்னு தெரியாது. அவங்க மூளைக்குள்ள ஒரே ஒரு கோல் மட்டும் இருக்கு. அது என்னன்னா, we will do something big. அந்த கேங்ல ஒருத்தன் தான் கார்கிலோ பிரின்சிப். இவனுக்கு பீடி மாதிரி பாடி இருந்தாலும் மனசுக்குள்ள டன் கணக்குல வெறி இருக்கு. நம்ம வருங்கால மன்னன் ஆர்ச் டியூக் ஓப்பன் கார்ல ஊர்வலம் வந்துட்டு இருக்கிறாரு. மக்கள் கையசைச்சு வாழ்த்து சொல்றாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள இருந்த 7 பேர்ல ஒருத்தன் கார்ஃபினோவிக். அவன் பையில இருந்த ஒரு வெடிகுண்டை மெதுவா எடுக்கிறான். மனசு திக்கு திக்குன்னு அடிக்குது. அவன் மனசுக்குள்ள இந்த நாளை விட்டா இன்னொரு சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைச்சு அந்த வெடிகுண்டை ஆர்ச் டியூக் கார் மேல வீச, அது கார் மேல பட்டு பவுன்ஸ் ஆகி பின்னாடி வந்த கார் மேல விழுந்து பிடிச்சு செதறுது. அந்த கிட்டமே பயங்கரமா மாறுது. நிறைய பேர் காயம் பட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆர்ச் டியூக் கார்லயே இருக்கிறாரு. இந்த ஒரு மிஸ்டேக் அந்த 7 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி. மிஷன் ஃப்ளாப்னு நினைக்கிறாங்க. ஆனா விதி வேற மாதிரி விளையாடுது. பாம் அட்டாக் ஃபெயிலியர் ஆனதும் பிரின்சிப் மனசு உடைஞ்சு போறான். அவன் நினைக்கிறான், என்னால போஸ்னியாவுக்கு எதுவும் செய்ய முடியாம போச்சு, நான் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு. அவன் மெதுவா பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு காபி ஷாப்புக்குள்ள போய் தலையை தொங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த 5-10 நிமிஷம் அவன் பிரெயினுக்குள்ள கில்ட், ஃபியர், ஷேம் எல்லாம் கலந்து புயல் மாதிரி வீசிட்டு இருக்கு. சரி, இது முடிஞ்சதுன்னு நினைச்சு அங்கிருந்து வெளியே வரான். அதே நேரம் ஆர்ச் டியூக் தன்னோட பிளானை மாத்தி அடிபட்டவங்களை பார்க்க ஹாஸ்பிட்டல் போலாம்னு சண்முகா விடுறா வண்டிய அப்படின்னு சொல்ல, நம்ம டிரைவர் சண்முகம் வண்டி எடுத்துட்டு நேரா போக அங்க 2 ரோடு பிரியுது. வழி தெரியாம அது ஒரு ரோட்ல ஒரு வண்டியை விட இங்கதான் ஹாலிவுட்டை மிஞ்சிற சஸ்பென்ஸ் இருக்கு. அதே தெருவில் ஒரு காபி ஷாப்ல இருந்துதான் பிரின்சிப் வெளியே வரான். இது கோஇன்சிடென்ட் இல்ல, டெஸ்டினி. பிரின்சிப் மறுபடி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க நினைச்சு அவனோட துப்பாக்கியை எடுக்கிறான். டப் டப் 2 ஷாட் விடுறான். இந்த 2 புல்லட்ல ஒன்னு ஆர்ச் டியூக் உடம்புக்குள்ளேயும் இன்னொன்னு அவரோட மனைவி சோபி உடம்புக்குள்ளேயும் வேகமா இறங்குது. 2 பேரும் சரிஞ்சு விழுக கடைசி வார்த்தையா ஆர்ச் டியூக் அவன் மனைவி சோபி கிட்ட சொல்றான், சோபி, நம்ம குழந்தைங்களுக்காக நீ உயிரோட இருக்கணும், ப்ளீஸ் என்னை விட்டு போகிறாத அப்படின்னு. சில வினாடிகள் ஹிஸ்டரியே உறைஞ்சு போன அந்த நிமிடம் தான் வேர்ல்டு வாருக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆன நேரம். இப்போ ஆஸ்ட்ரியா ஹங்கேரிக்கு கோபம் உச்சிக்கு ஏறுது. செர்பியா தான் இதுக்கு பொறுப்பு, அவங்கள தண்டிச்சே ஆகணும்னு முடிவெடுக்குது. ஆனா இதுல செர்பியா நேரடியா அவங்கள தாக்கல, இந்த கேங் பசங்க தான் இதை செஞ்சது. செர்பியா இதுக்கு பொறுப்பேற்றுக்கல. இந்த சம்பவம் ஐரோப்பா முழுக்க கோபத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்துது. அந்த 2 குண்டுகள் அவங்க உயிரை சில நிமிஷத்திலேயே பறிச்சது. அந்த 2 குண்டுகள் தான் அதுக்கப்புறம் பல லட்சம் உயிர்களை சவப்பெட்டிக்குள்ள போக காரணமாக போகுதுன்னு அப்போ அவங்களுக்கு தெரியல. இங்கதான் அடுத்த ஹிஸ்டரிக்கல் மிஸ்டேக் நடக்குது. ஆஸ்ட்ரியா செர்பியாவோட போருக்கு தயாராகுது. இப்போ ஜெர்மனி உள்ள வருது. ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட்டா
டோன்ட் வரி ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோ, வி வில் பி இன் யுவர் பேக் போன் அப்படின்னு சொல்லுது. ஜெர்மனியோட இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மொத்த ஐரோப்பாவையும் ஆசியாவையும் கதிகலங்க செய்யுது. ஆஸ்ட்ரியா செர்பியாவுக்கு இறுதியாக எச்சரிக்கை கொடுக்குது. 10 கண்டிஷன் அனுப்புது. அந்த 10 கண்டிஷனும் ஒத்துக்கவே முடியாத இன்சல்ட்டாக இருந்தது. அதனால செர்பியா தெனாவெட்டா நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த 10 கண்டிஷனுக்கு ஒத்துக்கலை. ஆஸ்ட்ரியாவுக்கு கோபம் தலைக்கு மேலே ஏறி போற அறிவிக்குது. இப்போ அடுத்து செர்பியாவோட ஃப்ரெண்டு ரஷ்யா செர்பியாவோட கை கோர்த்து ஆர்மி சப்போர்ட் கொடுக்குது. அடுத்து ஜெர்மனியும் ஆஸ்ட்ரியாவும் ரஷ்யா மேலே கடுப்பாகி ரஷ்யா மேலே போற அறிவிக்குது. பிரான்ஸு ஏற்கனவே ஜெர்மனி மேலே ரொம்ப கோபமாக இருக்கு. அதனால பிரான்ஸ் செர்பியாவுக்கு சப்போர்ட்டா உள்ள வருது. இப்போ பிரிட்டன் ரொம்ப அமைதியாக வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கு. ஆனால் ஜெர்மனி பிரான்ஸுக்குள்ள போகணும்னா பிரிட்டன் வழியாக தான் போகணும். இதை பிரிட்டன் ஒத்துக்கலை. ஸோ பிரிட்டனும் இப்போ போருக்கு உள்ள வருது. இப்போ என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட்டா ஜெர்மனி. ஆனால் ஜெர்மனிக்கு 2 பக்கமும் பயங்கர எனிமையான பிரான்ஸும் ரஷ்யாவும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணால் ஜெர்மனி கதை முடிஞ்சிடும். இப்போ ஜெர்மனி வேகமாக முடிவு எடுக்க வேண்டிய நேரம். ஒரு சாதாரண தெருவில் சுடப்பட்ட 2 துப்பாக்கி குண்டு ஒரு உலக போரா மாறி நிற்கிது. அந்த கார் சரியா தப்பான தெருவுக்குள்ள நுழைஞ்ச ஒரு சின்ன வினாடி தான். இந்த ராங் டேர்ன் தான் பல லட்சக்கணக்கான உயிர் ராங் டைரக்ஷன்ல போக காரணம். இப்போ வேர்ல்டு வாருக்கான கதவு திறக்கப்படுது.